பவித்ரா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இது தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசார் ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலைச் சேர்ந்த அதாவது எந்த பகுதி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதோ அதே பகுதியைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா மற்றும் சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேரும் தான் குற்றவாளிகள் என அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் அதாவது இந்த குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ள அதாவது காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த குற்றப்பத்திரிகை நகல் விசாரணை அறிக்கை எங்களுக்கு முழுமையாக வழங்க வேண்டும். இந்த எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் குற்றப்பத்திரிகை பெயர் இடம்பெற வேண்டும். அவரையும் இந்த குற்றப்பத்திரிகை குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட மனுக்களை இன்று மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பவித்ரா.